ஹை ஃப்ரெண்ட்ஸ், 10th வால்யூம் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கண்ட்ரி, அதாவது அடிப்படை சட்டம் இருக்கிற ஒரு புக்கு தான். அதில் வந்து இருக்கிற எல்லா பிரின்சிபல்ஸும் தான் நம்ம நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபேப்ரிக் அண்ட் ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இதில் இந்த சட்டத்தில் எப்படி இருக்கோ இந்த புக்கில் அது பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு லா மேக் பண்ணும்போது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஒபே பண்ணுதான்னு சொல்லிட்டு பார்த்து தான் பண்ணுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெஹிக்கிள் ஆஃப் நேஷன்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்றாங்க. நம்ம நாடோட முன்னேற்றத்துக்கான ஒரு வாகனமாக வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சொல்கிறாங்க. அடுத்து கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு யார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அமெரிக்கா தான் எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்புறம் எதுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனுன்ற ஒன்று வந்து தேவைப்படுதுன்னா, அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து ரூல் படி கரெக்டாக வந்து ஒபே பண்ணி நடப்பாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இல்லைனா ஏனோ தானோ தானே இருக்கும். முக்கால்வாசி இருக்கிற எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸுமே வந்து கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்து வச்சிட்ருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1946. இது இம்பார்ட்டண்ட்டு. கேபினட் மிஷன் பிளான் 1946. இதில் என்ன சொன்னாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அமைக்கலாம். அதில் வந்து நீங்கள் வந்து இருந்து நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் உருவாக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நம்மளும் அப்ரூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க மொத்தமாக. அந்த 389 மெம்பர்ஸில் 292 வந்து ப்ரொவின்சஸ், மாகாணங்கள்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்ஸ். அதை 292 வந்து ப்ரொவின்சஸ், 93 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் 3 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்ஸ் அப்படின்றாங்க, அது இருந்துச்சு. அப்புறம் 1 வந்து பலுச்சிஸ்தான். ஸோ இதில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. 389 மெம்பர்ஸ் வந்து 292 ப்ரொவின்சஸ், 93 ஸ்டேட்ஸ், 3 சீஃப் கமிஷனர்ஸ் ப்ரொவின்ஸ், 1 வந்து பலுச்சிஸ்தான். இதெல்லாம் சேர்ந்து தான் 389 பேர் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிறாங்க. எதுக்காகனா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்காக. யார் கொண்டு வந்தாங்கன்னா கேபினட் மிஷன் பிளான்ன்ற ஒன்று 1946 வந்து பிரிட்டிஷ் இந்தியா வச்சுது. அது மூலமாக தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இதில் ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. December 9, 1946 நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து December 9, 1946. அந்த டைமில் டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக யார் இருந்தார்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹான்றவர் வந்து இருந்தார். இது வந்து எலெக்ஷன் மூலமாக இவங்களை கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இருந்திருக்காரு டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக. ஏன்னா அந்த டைமில் எலெக்ஷன் நடக்கலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் நடத்தினப்போ பிரசிடெண்ட்டாக வந்து யார் எலெக்ட் ஆனாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் வந்து எலெக்ட் ஆனாங்க. வைஸ் பிரசிடெண்ட் வந்து HC முகர்ஜி, அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அட்வைசர் வந்து BN ராவ். இது வந்து புக்கில் எல்லாம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அட்வைசர் வந்து BN ராவ். இந்த சச்சிதானந்த சின்ஹா வந்து இன்ட்ரம் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பராக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இடைக்காலமாக இருப்பாங்க, அவங்க தான் வந்து டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. அப்புறம் எலெக்ஷன் நடந்தபோது பிரசிடெண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடெண்ட் HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி, அட்வைசர் வந்து BN ராவ். மொத்தம் எத்தனை செஷன் நடந்துச்சுன்னா 11 செஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து December 9, 1946. 11 செஷன். அது இல்லாமல் 166 நாள் மீட்டிங் ஃபுல்லாக நடந்திருக்குன்னா 11 செஷன்ஸ் ப்ளஸ் 166 டேஸ் வந்து மீட்டிங் நடந்திருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட, ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தானே நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ்னால் சேஞ்சஸ், ஓகேவா, அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது எத்தனைனா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு.
டிராஃப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் வந்து ரொம்ப மெயின் இந்த இதில். அதை கமிட்டியாக பிரித்து வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் டிராஃப்டிங் கமிட்டியோட லீடர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சுட்டு அதான் ஃபுல்லாக 11 செஷன்ஸ் நடந்திருக்குல்ல. 11 செஷன்ஸ் 166 டேஸ் மீட்டிங் நடந்திருக்கு. எவ்வளோ வருஷம் எடுத்துகிட்ருக்காங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 2 years 11 months 18 days வந்து எடுத்திருக்காங்க. 2 years 11 months 18 days. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 செஷன்ஸ் அதே மாதிரி 11 months வருது அதில். ஓகே, நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் ஒரு வழியாக க்ரியேட் பண்ணி இது வந்து டிஸ்கஷனுக்கு போச்சு. யார்கிட்டலாம் அமாங் பீப்புள், ப்ரெஸ், ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் அண்ட் அது எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்கன்னா டேட் ரொம்ப முக்கியம். 26 November 1949 வந்து அடாப்ட் பண்ணாங்க. எப்போ வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி 26 Jan 1950 வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்திருக்கு. இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் அந்த அடாப்ட் பண்ணாங்களே அந்த டைமில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருந்துச்சு, எத்தனை ஆர்டிக்கிள், எத்தனை ஸ்கெடியூல் இருந்துச்சுன்னா 22 பார்ட்ஸ் இருந்திருக்கு, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்திருக்கு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில். என்றைக்கு அந்த அடாப்ட் பண்ண நாளப்போ இவ்வளோ பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஸ்கெடியூல்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டூயூனோவில் பாக்ஸில் போட்டிருக்காங்க. பிரேம் பெஹரி நாராயண் ரைஸதா அப்படின்றவர் யாருன்னா கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இவர் வந்து நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து அழகாக அந்த கேலிகிராஃபர்னால் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுறது வந்து இவர் தான் எழுதினார். அதனால் இவர் பேர் வந்து ரொம்ப முக்கியம். பிரேம் பெஹரி நாராயண் ரைஸதா. அதுக்கப்புறம் அடுத்து வந்து சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கும் புக்கில். சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 இருக்குது. ஒன்று வந்து இருக்கிறதுலே நம்ம கான்ஸ்டியூஷன் தான் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகமான வந்து இது இருக்குல்ல, மதமும் சரி மனுஷங்களோட கல்ச்சர் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ லென்த்தியாக இருக்கும். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமைச்சதுக்காக. ஸோ லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளது தான் லென்த்தியஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாரோட் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ். நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொருத்தங்கிட்டேருந்து பாரோட் தான் மீன்ஸ் டிரைவ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து USA இது பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து ரஷ்யா கிட்டேருந்து ரஷ்யா கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டு, அதனால தான் பாரோட் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ்ன்னு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். நம்ம வந்து ஓரளவுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், சிலதெல்லாம் வந்து பண்ண முடியாது. தான் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். ஃபெட்ரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், நம்மளோட கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து ஃபெட்ரல் சிஸ்டம். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து சென்டர்லேயும் இருக்குது, ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது அப்படின்றாங்க. அதான் நம்ம யூனியன் கவர்மெண்ட் அங்கே பார்லிமெண்ட் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. அடுத்து இந்தியா வந்து செக்யுலர் ஸ்டேட், அதான் மத சார்பற்ற நாடு அப்படின்றாங்க. அடுத்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, நம்மளோட ஜுடிஷியரி வந்து எதுக்கும் வந்து இது பண்ண முடியாது. இப்போது நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கும் ஜுடிஷியரிக்கும் வந்து சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இண்டிபெண்ட்டாகவே வந்து அது செயல்படலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம கேட்கணும்னு இல்லை. அந்த மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து ஓட் போடலாம். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ஸ்கெடியூல்ட் கேஸ்ட், ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ், இவங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் கன்செஷன்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் வந்து வரும். ரிசர்வேஷன் பற்றிலாம் வரும், அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ப்ரியாம்பிள்ன்றது வந்து என்னென்னா சும்மா நார்மலாக வந்து இப்போ இந்த புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10th வால்யூம் புக். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இருக்குது இந்த புக்கில், என்னென்ன லெசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி ஒன்று எழுதி இது பண்ணியிருப்பாங்க. இத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ்லேருந்து இந்த பேஜ். அதே தான் வந்து ப்ரியாம்பிள் கூட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, இல்லைனா ப்ரிஃபேஸ் டு கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்ட்ரடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இது இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும், ப்ரிஃபேஸ் மாதிரி இருக்கும், முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறாங்கன்னா கீ டு கான்ஸ்டியூஷன்ன்றாங்க.
அந்த ப்ரியாம்பிள் வந்து கீ டு கான்ஸ்டியூஷன்ன்றாங்க. இதை வந்து எதை பேஸ் பண்ணி இந்த ப்ரியாம்பிள்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ப்ரியாம்பிள்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து யார் எடுத்துகிட்டு வந்தாருன்னா இந்த டிராஃப்ட் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. என்னைக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா Jan 22, 1947 கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இவர் இந்த டிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா November 26, 1949. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் ப்ரியம்பிள் இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் Jan 22, 1947 வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரியம்பிளில் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. அது எப்போன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மினி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டைமில் தான் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதனால் மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்கிறாங்க. அப்படி என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க ப்ரியம்பிளில் ஒரே ஒரு வாட்டினா ஒரு 3 வார்த்தையை வந்து சேர்த்துருப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வார்த்தையை தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன மெயினாக சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ் யார் வந்து அதிகாரம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா, அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட எய்ம் என்னென்னா சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இதுதான் வந்து எய்ம்ன்றாங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்து லிபர்ட்டி வந்து எதுலெல்லாம் இருக்கணும்னா தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப், இதிலெல்லாம் லிபர்ட்டி இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈக்குவாலிட்டி வந்து ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் வந்து சமமாக வந்து போய் சேரணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்ராட்டர்னிட்டின்றது வந்து பிரதர்ஹுட்னு மீனிங்கு, அமாங் ஆல் இண்டியன்ஸ் வந்து ஒரு பிரதர்ஹுட் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து தான் இந்த டேர்ம்ஸ் எடுத்திருக்காங்க. 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போ 1789 இதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரியம்பிள் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்க்குறது வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கும் புக்கில். சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன் அப்படின்ற வேர்ட் வந்து லாட்டின் டேர்ம்லேருந்து எடுத்திருக்காங்க. சிவிஸ் அப்படின்றது தான் வந்து சிட்டிசன் வந்து மாறி இருக்கு. சிவிஸ்ன்றது வந்து என்னென்னா ரெசிடெண்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட், அதுதான் மீனிங். என்ன டேர்ம்னு கேட்பாங்க, லாட்டினா, ஸ்பானிஷா அப்படின்னு கேட்கும்போது லாட்டின் டேர்மு. என்ன வேர்டு, இது வேர்டோட மீனிங் என்னென்னா ரெசிடெண்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட், அதுதான் சிவிஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சைலண்ட் ஃபீச்சர்ஸில் பார்த்துருப்போம். சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப், மொத்த இந்தியாவுக்குமே சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான் இதோட. அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒவ்வொன்றும் ஒரு பார்ட், அதான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 22 பார்ட்ஸ் இருக்குது. 395 ஆர்டிகல்ஸ், 8 ஸ்கெடியூல் இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல. அந்த 22 பார்ட்டில் சிட்டிசன்ஷிப் வந்து பார்ட் 2 சேரும். ஆர்டிக்கல் 5 to 11 வந்து சிட்டிசன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸு. அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955, இது இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் கேட்பாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955. இந்த ஆக்டை வந்து கிட்டத்தட்ட 8 தடவை வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. 8 times வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அதுக்கப்புறம் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து அக்விசிஷன் 5 விதமாக வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பெறலாம். அதுக்கப்புறம் 3 விதமாக வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சிட்டிசன்ஷிப்லேருந்து நம்மளை நீக்கிடலாம். 3 விதம் இருக்குது. பெறதுக்கு வந்து அக்விசிஷன் வந்து 5 types இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து 2003 வந்து என்னாச்சுன்னா காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. 2003 காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்லேருந்து நம்ம வந்து ரிப்பீல் ஆகிட்டோம். ரிப்பீல்னால் ரிமூவ் ஆகிட்டோம், ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 5 types ஆஃப் அக்விசிஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்னா பை பர்த், பை டீசன்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. பை பர்த்னா அந்த Jan 26, 1950 தான் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருப்பாங்கல்ல, ஆன் ஆர் ஆஃப்டர் Jan 26, 1950 பிறந்தவங்க வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து
இந்தியாக்குள்ளே ஆன் ஆர் ஆஃப்டர் கூட ஆஃப்டர் பிறந்திருந்தா கூட இந்தியாவில் பிறந்திருந்தா அவங்க வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியான்றாங்க. பை டீசென்ட்னா மரபு வழின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வந்து அந்த குறிப்பிட்ட பர்சன் வந்து இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் Jan 26, 1950 இந்தியாவில் பிறந்திருந்தா கூட அவங்களும் வந்து சிட்டிசன் தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஒரு ப்ராப்பராக வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா இதுவும் வந்து சப்மிட் பண்ணி சிட்டிசன்ஷிப் வந்து பெறலாம் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியோட. பை நேச்சுரலைசேஷன்னா இது வந்து ஃபாரினர்ஸ் வந்து யாராச்சும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும், இந்தியாவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி அவங்களும் வாங்கலாம். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா இப்போ இந்தியா இருக்குது, இன்னொரு டெரிட்டரியை வந்து கைப்பற்றுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து நம்ம நாட்டோட சிட்டிசன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த 5 விதமாக தான் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ரினன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். ரினன்சியேஷன்னா வாலண்டரியாக எனக்கு வேணாம் இது நான் வந்து வேறு கண்ட்ரியில் போய் நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக வந்து சொல்லிட்டு போகிறது. அப்படி போனோன்னா பை சான்ஸ் திரும்பி வரணுன்னா கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டெர்மினேஷன்னா இஃப் அக்வைர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி, நீ இங்கே எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டிக்கு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நீ அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கினா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டெர்மினேட் ஆகிடும். டிப்ரிவேஷன்னா என்னென்னா நேச்சுரலைஸ்டு சிட்டிசன், அதான் நம்ம ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னா சொல்லிட்டு சொன்னோம்ல, அதுதான். அவங்க வந்து ஏதாச்சும் வந்து கோல்மால் பண்ணியோ இல்லைனா அவங்களோட இது தப்பான ஐடென்டிட்டி கொடுத்து உள்ளே வர்றதோ, இல்லைனா வந்து கன்சீல்மெண்ட்டுன்னா கன்சீலர்னா என்ன எதுக்கு சொல்லுவாங்க, ஹைட், அதுக்கு தானே. அந்த மாதிரி இந்த மெட்டீரியல் ஃபேக்ட், இந்த பொருள் உண்மை ஏதாச்சும் வந்து மறைச்சிட்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரி. இல்லைனா வந்து ட்ரேட் வித் நம்மளுக்கு எனிமி கண்ட்ரிஸ் கூட வந்து ட்ரேட் வச்சுருக்கிறது, ஒரு உளவாளி மாதிரி உள்ளே வந்து பார்க்குறது, அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்க. இல்லைனா 2 years இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இங்கே சிட்டிசன்ஷிப்பை அப்ளை பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க ஃபாரினர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா டிப்ரிவேஷன், சிட்டிசன்ஷிப் வந்து தூக்கிடுவாங்க. இதுதான் வந்து சிட்டிசன்ஷிப் டைப்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ப்போம். அதுதான் புக்கில் டாபிக் இருக்குது. அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து மெக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மெக்னா கர்த்தா இஸ் த சார்ட்டர் ரைட்ஸ் இஷ்யூட் பை, அது வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்த கிங் ஜான்ன்றவர் தான் வந்து இஷ்யூ பண்ணுறாரு மெக்னா கர்த்தான்ற சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸை. எந்த வருஷம்னா 1215 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து. அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் பேரான்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து லார்ட் டியூக் அப்படின்றாங்களா, அதுதான் பேரான்ஸ்ன்றாங்க. இந்த மெக்னா கர்த்தான்றது வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்மந்தமாக எழுதுனா ஃபஸ்ட்டு எழுதின ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து இதுதான். யார் இஷ்யூ பண்ணாங்கன்னா கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து. இன் விச் இயர்னா 1215. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஆர்டிக்கிள் 32. மொத்தம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் வரும். எப்படி சிட்டிசன்ஷிப் வந்து பார்ட் 2ல் வருமோ 5 to 11 ஆர்டிக்கிள் வந்து சிட்டிசன்ஷிப்பில் வரும்னு பார்த்தோம்ல. ஸோ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிக்கிள் 12 to 35 வரும். 12 to 35ல் ஆர்டிக்கிள் 32 தான் வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸு. டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இதை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி யார் என்னென்ன ஆர்டிக்கில் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்க, என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா கொஷினில் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிட், இது கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ்ன்றது மெயினாக வந்து ரிட்டு சம்மந்தப்பட்டது தான். ரிட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா சம்டைம்ஸ் ஆர்டராக இல்லை கமாண்டாக இஷ்யூ இருக்கும். கோர்ட் வந்து இஷ்யூ பண்ணோம். இதில் வந்து மொத்தம் 5 வகையான ரிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சர்டியூரரி, கியூ வாரண்டோ. இதில் ஹெபியஸ் கார்பஸ்னால் இப்போது யாராச்சும் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் காணோம், எங்கே போனாங்க, மர்மமாக மறைஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம கோர்ட்டில் போய் ஹெபியஸ் கார்பஸ் போட்டோன்னா அவங்க வந்து கொண்டு வந்து ஆஜர் பண்ணுவாங்க. ஒரு வேளை அது இல்லீகல் அரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை வரும். இந்த பர்டிகுலர் பர்சனை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் ஹெபியஸ் கார்பஸ். மேண்டமஸ்ன்றது வந்து என்னென்னா ஒரு கமாண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஏதாச்சும் பப்ளிக் ஒர்க் சரியாக பண்ணலன்னா பப்ளிக் அத்தாரிட்டிஸை இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஸ்டியூஷனை, கார்பரேஷன் அந்த மாதிரி அவங்கள வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் மாதிரி கொடுத்து அவங்களோட அந்த ஒர்க்கை வந்து முடிவு பண்ணுறது. நார்மலாக எந்த சாதா மக்கள் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணலாம், மேண்டமஸ் வந்து போடலாம். ப்ரொஹிபிஷன்ன்றது வந்து சபார்டினேட் கோர்ட் வந்து
அதோட ஜூரிஸ்டிக்ஷன்னா அதோட எல்லை பகுதின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கோர்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்கு மீறி இருக்கிற கேஸ் வந்து ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணாங்கன்னா அப்போ ப்ரொஹிபிஷன் வந்து போடுவாங்க. அவங்களுக்கு மேலே இருக்க கோர்ட் வந்து ப்ரொஹிபிஷன் போடுவாங்க. சர்டியோரரின்றது வந்து குவாஷஸ் ஆர்டர் ஆஃப் சபார்டினேட் கோர்ட், அதான் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் போச்சுன்னா அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறது தான். கியோ வாரண்டோன்றது வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இல்லீகலாக இது சர்டியோரரின்றது வந்து தமிழ் வந்து நெறிமுறையுறுத்தும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, ஹையர் கோர்ட் வந்து லோயர் கோர்ட் கிட்ட அந்த எவிடன்சஸ் இது வரைக்கும் என்னென்ன ஆக்ஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு கேஸில் அந்த மாதிரி வந்து கேட்குறது தான் வந்து சர்டியோரரி, நெறிமுறையுறுத்தும். ஓகே. கியோ வாரண்டோன்றது வந்து பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து கேட்கும், ஒரு பப்ளிக் பாடியோ இல்லை அஃபிஷியலையோ. இப்போ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் பப்ளிக் ஆஃபீஸில் ஏதாச்சும் இல்லீகலான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ பை வாட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் ஃபைல் பண்ணலாம். அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க கோர்ட் வந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கவர்மெண்ட் அஃபிஷியல் யாராச்சும் வந்து தப்பான கேஸ்ட் ரிசர்வேஷன் மார்க்லாம் மாறணும், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் அதில் ஃபோர்ஜரி பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து தப்பான குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் கொடுத்து வந்திருந்தாவோ இல்லை அங்கே உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஃப்ராடுத்தனம் பண்ணாவோ அந்த மாதிரி டைமில் யார் வேணால் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து இவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். பை வாட் அத்தாரிட்டின்றது வந்து கியோ வாரண்ட்டை சம்மந்தப்பட்டது. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வேறு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் ஆர்டிக்கிள் 12 to 35 ஒரு புக்கில் இருக்கும் அந்த பேஜு. அதில் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு, அது வந்து மொத்தம் ஆர்டிக்கிள் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், caste, sex or place of birth. Article 16 equality of opportunity in matters of public employment. 17 untouchability. 18 வந்து டைட்டில்ஸ் வந்து வேணான்னு சொல்கிறது எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். இதெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டி சம்மந்தமான லாஸு. 14 வந்து எல்லாரும் சமம். 15 வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்க்கக்கூடாது. 16 வந்து பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். 17 untouchability. 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அடுத்து செகண்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம். இது வந்து 19லேருந்து 22 வரும். 19 வந்து மொத்தம் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், சாம் ஆர்பின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. 19 அப்புறம் 20 வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். இப்போ யாராச்சும் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா அப்போ இந்த ஆர்டிக்கிள் படி நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம், வாரண்ட் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிக்கிள் 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆர்டிக்கிள் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஆர்டிக்கிள் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஆர்டிக்கிள் 22 தான் இப்போ விலங்கு மாட்ட வரும்போது நம்ம கேட்குறது. ஆர்டிக்கிள் 20 ப்ரொடெக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு 3 வகையான குற்றம் இருக்கும். ஒன்று வந்து நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலா, நோ டபுள் ஜியோபார்டி, நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன். நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோலானா சட்டத்தை முன் தேதியை பொறுத்து அமல்படுத்தியது கூடாது. இப்போது ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அன்னிலேருந்து தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு முன்னாடி வந்து கணக்கு இல்லை அப்படின்றது வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை சொல்கிறது. நோ டபுள் ஜியோபார்டினா ஒரே ஒரு விஷயத்துக்கு 2 தடவை தண்டனை கொடுக்கக்கூடாது. இப்போது 4 கொலை பண்ணாலும் அதே தான், 1 கொலை பண்ணாலும் அதே தான், அந்த மாதிரி. அடுத்து நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷனாக உங்கள் குற்றத்துக்கு உங்களையே சாட்சி. இப்போ நீ ஒரு தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறேன்னா நீயே வந்து உனக்கு சாட்சி சொல்ல முடியாது. இந்த 3 தான் வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அந்த டைமில் வந்து யூஸ் ஆகும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 22 வந்து அந்த மாதிரி நம்ம வாரண்ட் கேட்கலாம், ரீசன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாயருக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணலாம் அந்த மாதிரி. உமன்ஸாக இருந்தோம்னா 6 PM அப்புறம் வந்து ஸ்டேஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை உமன் போலீஸ் சார்ஜில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஒரு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து 2 இருக்குது. ஆர்டிகல் 23, 24. 23 வந்து ப்ரொபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். இந்த பாண்டட் லேபர்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூப்பிட்டு போய் அடிமைப்படுத்துறது அது. நெக்ஸ்ட்டு 24 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ்.
இந்த 14 வயசு கீழே உள்ளவங்களை வந்து ஃபேக்ட்ரிஸில் அங்கங்கே ஒர்க் பண்ண வைக்கிறது, அதுவும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு ரைட் டு ரிலீஜன் 25, 26, 27, 28 வந்து ரைட் டு ரிலீஜன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம்தான், உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வந்து மதம் மாறிக்கலாம், அது வந்து உங்களோட அடிப்படை உரிமை, நீங்கள் வந்து யாரை கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்றாங்க. அடுத்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ரிலீஜியன் தொடங்கணுன்னா கூட தொடங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஆர் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். நீங்கள் ஒரு வேளை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ரிலீஜியன் மைனாரிட்டி ரிலீஜியனில் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஆர்டிகல் 28 என்னென்னா மத சமய போதனைகளுக்கு செல்லாமல் இருக்கும் உரிமை. கோயிலுக்கு போயே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, உங்களுக்கு விருப்பம்னா போகலாம், இல்லைன்னா போகாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இப்போ ரொம்ப பின்தங்கியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ரைட்ஸ் இது. 29 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டி. அவங்களோட கல்ச்சரை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட லாங்குவேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ஆர்டிகல் 30 வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணுன்றது. ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 6th ரைட்டு தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம்ல, ஆர்டிகல் 32 ரிட்ஸ் 5 ரிட்ஸ் பார்த்தோம். அதுதான் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இது அம்பேத்கர் வந்து என்னன்னு சொன்னார்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொன்னார். இது இல்லாமல் ஒரு ஆர்டிக்கிள் இருந்துச்சு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, ஆர்டிகல் 13. இதுவும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 மூலமாக இது ஆர்டிகல் 300A வந்து மாற்றிட்டாங்க. இன் பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேவா, அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டுக்கு வந்து மாறிடுச்சு. ஆர்டிகல் 31லேருந்து 300A இன் பார்ட் 12க்கு வந்து மாறிட்டுருக்கு. என்ன அமெண்ட்மெண்ட்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978 வந்து மாறியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா USA தான். ஃபஸ்ட்டு வந்து 7 ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் போயிடும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி போனதுனால இப்போ மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்குது. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னா 6. என்ன ஆர்டிக்கல்லேருந்து என்ன ஆர்டிக்கல்னா 12 to 35. அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வந்து என்னென்னா, பிரசிடெண்ட் வந்து அவர் தான் மெயின் இல்லை, அதனால் அவர் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு வேளை எமர்ஜென்சி டைமில் இப்போ இந்த வார்லாம் தொடுக்குறாங்க அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணலன்னா 352 ஆர்டிக்கிள் படி அந்த அடிப்படையில் வந்து ஆர்டிக்கிள் 19 வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம், SAMRPன்னு பார்த்தோம்ல, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, இந்த இதெல்லாம் இருந்துச்சுல்ல, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ இதெல்லாமே வந்து இவர் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆகிடும். இந்த கும்பல் கூட்டுறது அந்த டைமில் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ண முடியாது. ஓகேவா, அதுதான் ஆர்டிகல் 352 வந்து ஆர்டிகல் 19 வந்து கேன்சல் ஆகிடும். ஆர்டிகல் 352ன்றது வந்து நேஷனல் எமர்ஜென்சி. இது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மீதி இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எது அந்த சிச்சுவேஷன் படி எது தேவையில்லையோ அதை வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பார்லிமெண்ட்டில் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன எமர்ஜென்சினாலும் 2 ஆர்டிக்கிளை மட்டும் இவரால் எதுவுமே பண்ண முடியாது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது என்னென்னா ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்ஸ். அந்த 3 விஷயம் பார்த்தோம்ல, அமல்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த என்ன இதுனாலும் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அந்த சட்டத்தில் என்ன சேஞ்சஸ் கொண்டு அது அன்னிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடிக்கு வந்து செல்லாதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான், இல்லை ரெண்டு இதுனாலும் 2 தண்டனைலாம் இருக்காது, ஒன்றுத்துக்கு ஒரு தண்டனை தான் அப்படின்ற மாதிரி. நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன், உனக்கு நீயே சாட்சி இல்லை, அந்த ஒரு ஆர்டிக்கிளை வந்து எந்த டைம்லேயும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இதையும் வந்து எப்பயுமே வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது.
என்ன ஒரு ஆர்டிக்கிளை சஸ்பெண்ட் பண்ணலான்னா ஆர்டிக்கிள் 19 எப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்கும் போது நேஷ்னல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கிள் வந்து 352. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து டிபிஎஸ்பினா என்னென்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதோட பார்ட் வந்து பார்ட் 4. இதில் மொத்தம் 36லேருந்து 12 to 35 பார்த்தோமா. அதுக்கு முன்னாடி 5 to 11 சிட்டிசன்ஷிப்பு, 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 36 to 51 வந்து அடுத்த பார்ட் டிபிஎஸ்பி வரும். ஆர்டிக்கல் 36 to 51 இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ப்ராட் கேட்டகரிஸில் வந்து இதை வந்து பிரிக்கலாம். சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டிபிஎஸ்பி வந்து இது பண்ணியிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிக்கல் 32க்கு வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னார். இந்த டிபிஎஸ்பிக்கு வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படின்னா இதில் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, இது வந்து சட்டம் இல்லை. பட் ஆனால் இந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா லாஸும் கொண்டு வராங்க. இதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பிரின்சிபல்ஸ். அது வந்து 3 இதுவாக இருக்குது. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ், காந்தியன் பிரின்சிபல்ஸ், லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இந்த வழிப்படி நம்ம நடந்தோன்னா இந்த லாஸ்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து இந்த பார்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டூ யூ நோ பாக்ஸில் வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது. 86th அமெண்ட்மெண்ட் 2002. இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 45 வந்து சேஞ்ச் பண்ணாங்க. என்னன்னு சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் 45 அண்ட் மேட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிக்கல் 21A. ஆர்டிக்கல் 45ஓட சப்ஜெக்ட் மேட்ரை சேஞ்ச் பண்ணி ஆர்டிக்கல் 21Aன்னு ஒன்று வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிக்கல் 21A ப்ரொவைட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் டில் 6 years. அது மட்டும் இல்லாமல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 6 yearsக்கு கீழே உள்ள சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் ப்ளஸ் கேர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல். அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போகலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்ட் 4Aல இருக்கும். பார்ட் 4Aல வெறும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான். அந்த ஆர்டிக்கல் கீழே மொத்தம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 டியூட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 11வது ஒரு டியூட்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் 51A அதுலேருந்து இதில் வந்து ABCD அந்த மாதிரி இருக்கும் டியூட்டிஸ். ஒன்று A to J இருந்துச்சு. அதுக்கப்புறம் K வந்து ஆட் பண்ணாங்க. அது என்னென்ன அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1976 அந்த டைமில் யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டி தான் இருந்துச்சு. காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு கமிட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்துச்சு, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த ரெக்கமெண்ட் பண்ணதுனால அந்த 1976 அதே வருஷம் மினி கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்து தெரியுமா, அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இதில் தான் வந்து ப்ரியம்பிளில் 3 வார்த்தை ஆட் பண்ணாங்க, சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி. அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் இதுவும் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது நாட்டு மேலே அப்படின்றது தெரியணுன்றதுக்காக இந்த டியூட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்ட் 4Aன்னு ஒன்று இது பண்ணி ஆர்டிக்கல் 51Aல 10 டியூட்டிஸ் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் 2002 என்ன பண்ணாங்கன்னா 51Aலே 11th டியூட்டியாக ஒன்று வந்து ஆட் பண்ணாங்க. அது என்ன டியூட்டினா, பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ வந்து எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுவும் 6 to 14 years வந்து கம்பல்சரி வந்து எஜுகேஷனல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து கீழ்ப்படியணும், டு அபைட் பை கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். அந்த நாட்டு கொடி பறக்குதுன்னா சல்யூட் பண்ணுறது, அதை வந்து நம்ம மதிக்கணும், அதை வந்து எதுவும் இது பண்ணக்கூடாது. நேஷ்னல் ஆந்தம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், எழுந்து அட்டென்ஷனில் நின்று அது முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும், அதுதான். நெக்ஸ்ட்டு டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் தட் இன்ஸ்பயர் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். நம்ம சுதந்திரம் ஈஸியாக கிடைக்கல, அதுக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்தாங்க, அது கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்கணும், அவங்களோட பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாவரினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா.
நம்ம வந்து இனிமேல் எந்த பிரிவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னத்தை இறையாண்மை, ஒற்றுமை, இன்டெகிரிட்டின்றது ஒருமைப்படாத சகோதரத்துவம்னு சொல்கிறாங்க. இறையாண்மைனா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாடு வந்து அடிமையாக இருந்துச்சு கொஞ்ச காலம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சாவரினிட்டி கிடச்சிது. நம்ம நாட்டில் நம்மளே வந்து ஆட்சி செய்கிறது தான் வந்து சாவரினிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இனிமேல் வந்து யாருக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு டிஃபெண்ட்னா பாதுகாக்க, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷ்னல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டூ ஸோ. நம்ம கண்ட்ரியை சேஃப் பண்ணணும். ஒரு வேளை ஏதாச்சும் சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட தேவை வந்து நாட்டுக்கு இருக்குன்னா அது கண்டிப்பாக நம்ம போய் பண்ணணும் அப்படின்றாங்க. டு ப்ரமோட் ஹார்மனினா பீஸு அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் பீப்புள் ஆஃப் இந்தியா டிரான்செண்டிங் ரிலீஜியஸ். அந்த மொழியோ நீ வேறு ஜாதி வேறு மதம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீ வேறு இடத்த சேர்ந்தவன், நீ வந்து நார்த்து நான் வந்து சவுத்து அந்த மாதிரி இல்லை எந்த ஒரு செக்ஷுவல் டைவர்சிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றா வந்து நிற்கணும் அப்படின்றாங்க. ஒன்றா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு சகோதரத்துவத்தோடு பழகணும் எல்லார்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டெரோகேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன். இந்த மாதிரி இந்த ஈவ்டீசிங்லாம் பண்ணுறாங்கல்ல, கிண்டல் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உமன்ஸை. அதுக்கப்புறம் டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கண்ட்ரிஸ் காம்போசிட் கல்ச்சர். நம்ம போற்றி பாதுகாக்கணுன்றாங்க. ஒன்றும் இல்லை, அந்த நம்மளோட வளம் இருக்கும்ல, ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் கண்ட்ரிஸ் காம்போசிட் கல்ச்சர் நிறைய அழிஞ்சிட்டே வரல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து பாதுகாத்து சேவ் பண்ணி வைக்கணுன்றாங்க. டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் டு ஹாவ் அ கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ். நிறைய விலங்குகள் வந்து அழிஞ்சிட்டு வருது, ஃபாரஸ்ட்டே இல்லாமல் போகுது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அது நம்மளோட டியூட்டின்றாங்க. டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். எல்லாத்துலேயுமே அதான் ஹியூமனிசம்னா மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி ஏதாச்சும் நல்லதாக ஏதாவது நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அது பண்ணணும், நல்ல விஷயமா அப்படின்றாங்க. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்ஜூர் வைலன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை இருக்கக்கூடாது. அதே மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியாக நினச்சி சேவ் பண்ணணுன்றாங்க. டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி ஸோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல்ஸ் ஆஃப் என்டியவர் அண்ட் அச்சீவ்மெண்ட். நம்மளால் முடிஞ்ச ஃபீல்டில் நம்ம வந்து இண்டிவிஜுவலாகவோ இல்லை கலெக்டிவான குரூப்பாகவோ வந்து சாதித்து நம்ம நேஷனை வந்து பெருமைப்பட வைக்கணும் அப்படின்றாங்க. இது வரைக்கும் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி கொண்டு வந்தது 10 டியூட்டிஸ். அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் 2002. இந்த அமெண்ட்மெண்ட்டில் பாருங்களேன், இந்த 42nd இருக்க 2 வந்து இங்கே 2002 போயிடும். இந்த 1976 இருக்க 6 வந்து இந்த சைடு 86th 6 வந்துடும். ஸோ அப்படி ஜிக்ஸாக்காக வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th டியூட்டி வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு இஸ் சைல்ட் ஆர் வாட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 and 14 years. இது வந்து நம்மளோட டியூட்டி அப்படின்றாங்க. ஸோ 51AK வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002. இதோட டியூட்டிஸ் முடியுது. அடுத்து டிஃப்ரென்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன் 1.9 சென்டர் அண்ட் ஸ்டேட். இது வந்து லாஸ்ட்டில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புக்கை வச்சு நீங்கள் ஒரு தடவை ரீட் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடிஞ்சிச்சு. அந்த டியூட்டிஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க, டிரைவ் பண்ணியிருக்காங்க. சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன், இதில் வந்து மொத்தம் 3 ரிலேஷன்ஸ் வந்து இருக்கும், டைப்ஸ் இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். இந்த 3மே என்னென்ன பிட்வீன் ஆர்டிக்கிள் என்னென்ன ஆர்டிக்கிளில் வருதுன்றது பார்த்துக்கோங்க. ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர், நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். எல்லா பவர்ஸுமே வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், பவர் டு லெஜிஸ்லேட் ஃபார் ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ், அதர் ஏரியா ப்ளஸ் டைம் பீங், இது எல்லா இடத்துலையுமே வந்து பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. 7th ஸ்கெடியூலில் வந்து 3 லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 லிஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ன்றது வந்து பார்லிமெண்ட் வந்து அந்த லாஸ்டில் வந்து இப்போ
போடுற பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொடுக்கும். கன்கரண்ட் லிஸ்ட் வந்து போத் பார்லிமெண்ட்டும் வந்து லா போட கொடுக்கலாம், பாஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஸ்டேட்டும் வந்து பாஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு வேளை வந்து ஒரு சம்மந்தமான ஒரு அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை ஒரு வேளை ஸ்டேட்டு வந்து லா பாஸ் பண்ணும்போது பார்லிமெண்ட்டும் அதே சப்ஜெக்டில் லா பாஸ் பண்ணிச்சுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணது வந்து செல்லாது, பார்லிமெண்ட்டு தான் வந்து எடுத்துப்பாங்க அந்த டைமில் மட்டும். சரி, இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் வந்து யூனியன் லிஸ்ட் வந்து மொத்தம் 97 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது வந்து ரீசெண்டாக வந்து 100 மாறிச்சு. அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 66 இருந்துச்சு, இப்போ 61 மாறிச்சு. ஏன் 61 மாறிச்சுன்னா இதிலேருந்து 5 லிஸ்ட் வந்து 5 சப்ஜெக்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47 இருந்தது வந்து 52 ஆயிடுச்சு. எதனால்? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க 5 விஷயம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு. அது என்னென்ன விஷயம் வந்தது 5 என்னன்னு பார்க்கலாம். அது என்ன அமெண்ட்மெண்ட்டில் வந்து மாற்றினாங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 42nd அமெண்ட்மெண்ட் 1976. இது என்னென்னு சொல்லுவாங்க? மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. என்னென்ன டாபிக் மாற்றினாங்கன்னா எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ். இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் வராதுன்றாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. அதனால தான் வந்து 66லேருந்து -5 போட்டால் 61 வந்துடுச்சு. 47 + 5 52 வந்துச்சு. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 97 இருந்துச்சு ஒரிஜினலில், இப்போ 100 மாறி இருக்குது, செஞ்சுரி வந்துடுச்சு இப்போ யூனியன் லிஸ்ட்டில். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து இதுதான். இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து 5 விஷயம் வந்து எதுக்குலேருந்து எது மாறிச்சு, அந்த 5 விஷயம் என்னன்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1969 டூயினோ பாக்ஸில் இருக்குது. 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டி ஒன்று வந்து செட்டப் பண்ணிச்சு. அது வந்து யாரோட தலைமையிலனா டாக்டர் PV ராஜமன்னார். இவர் வந்து எதுக்காக இதை வந்து அப்ளை பண்ணாங்கன்னா, இந்த கமிட்டி வந்து செட்டப் பண்ணாங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதை ரிலேட்டடாக வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து டாக்டர் PV ராஜமன்னார் கமிட்டி வந்து செட்டப் பண்ணாங்க. எந்த வருஷம்? 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் செட்டப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் முடிஞ்சிச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் அ ஸ்டேட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி டு இட்ஸ் ஓன் டெரிட்டரி. அந்தந்த ஸ்டேட்டோட ஓன் டெரிட்டரியில் மட்டும்தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் வந்து செயல்படுத்தலாம். மற்றபடி அதுலேருந்து இன்னொரு டெரிட்டரிக்கு வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு whereas the union ஆனால் யூனியனுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓவர் மொத்தமாகவே வந்து யூனியனுக்கு வந்து பவர் இருக்குன்றாங்க. என்னென்ன விஷயத்துலன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஓவர் மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2 விஷயம். ஒன்று வந்து லாஸ் மேக் பண்ணுறதுல, இன்னொன்று வந்து எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் கன்ஃபர்ட் பை ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். ஏதாச்சும் ட்ரீட்டி போடுறது, அக்ரிமெண்ட் போடுறது. ஸோ அந்த மாதிரி வந்து யூனியன் வந்து மற்ற ஸ்டேட்ஸோட, அதை யூனியன்லனா யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஏதாச்சும் இப்போ ஆந்திராவோடையோ இல்லை தமிழ்நாடோடையோ ஏதாச்சும் ஒன்று வந்து இப்போ போடுது, அக்ரிமெண்ட் போடுதுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலான்றாங்க. இந்த மாதிரி 2 விஷயத்துக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து இருக்குன்றாங்க. மற்றபடி ஸ்டேட்டுக்கு வந்து அதோட ஓன் டெரிட்டரியில் மட்டும்தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஆர்டிக்கிள் 268லேருந்து 293, இது வந்து 12th பார்ட்டில் வரும். ஆர்டிக்கிள் 268லேருந்து 293 ஃபினான்ஷியல் ரிலேஷனோட ஆர்டிக்கிள் 268 to 293. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் அண்ட் ஸ்டேட் டு பி இம்போஸ்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டேக்ஸஸ். சென்டரும் சரி ஸ்டேட்டும் சரி நிறைய விதமான டேக்ஸ் வந்து போடுன்றாங்க. இதில் ஆர்டிக்கிள் 280 வந்து என்ன சொல்லுதுன்னா, சர்டைன் டேக்ஸ் இம்போஸ்ட் அண்ட் கலெக்டட் பை சென்டர் அண்ட் டிவைடட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். சில டேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, சென்டர் தான் வந்து போடும், கலெக்ட் பண்ணுறதும் சென்டர் தான். ஆனால் வந்து அது வந்து பங்கு பிரிச்சுக்கிறது வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே வந்து டிவைட் பண்ணிக்கும். அது வந்து என்ன ஆர்டிக்கிள்னால் 280 ஆர்டிக்கிள். ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அது வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? அவங்களோட ரிக்கமெண்டேஷனில் தான் வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து வந்துச்சு, 280 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
and divided between center and states based on the recommendation of Finance Commission appointed by President under Article 280 of the Constitution. Finance Commission ஓட ஆர்டிக்கல் வந்து 280. அடுத்து 1983ல் சர்க்காரியா கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்வரன் சிங்க்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேஸ் பண்ணது, காங்கிரஸ் பார்ட்டி கொண்டு வந்தது 76ல். 1983ல் சர்க்காரியா கமிஷன் ஒன்று வரும். அது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். சர்க்காரியா கமிஷனும் ராஜமன்னார் கமிட்டியும் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். மன்னார் வந்து சக்கரை வண்டியில் போகிறாங்க, இல்லைனா மன்னார் வந்து சக்கரை சாப்பிட்றாரு, ராஜா இல்லை மன்னர் அவர் வந்து சக்கரை சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோ. ரெண்டுமே வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன். ஓகேவா? என்கொயரி இன்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்பாயிண்டட் பை லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தான் வந்து இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 1983 சர்க்காரியா கமிஷன். இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்கொயரி இன்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் இம்ப்ளிமெண்டட் 180 out of 247 recommendations of the commission. The most important is the establishment of interstate council in 1990. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 247 ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. அதில் 180 வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அதில் 180 ரெக்கமெண்டேஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எந்த வருஷம்னா 1990ல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்சஸ் பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பிக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3, டிபிஎஸ்பி வந்து பார்ட் 4. இதோட ஆர்டிக்கல் வந்து 12 to 35, அதோட ஆர்டிக்கல் வந்து 36 to 51. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மெக்னா கர்த்தா ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்து இதோட ஆரிஜின் வந்து யுஎஸ்ஏ, அதோட ஆரிஜின் வந்து அயர்லாண்டு. நெக்ஸ்ட்டு ஈவன் கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே ஆர் அப்ரிட்ஜ் ரைட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்ல, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிலீஜியன், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இந்த 6 ரைட்டுமே வந்து இனி கவர்மெண்ட்டே நினச்சா கூட எடுக்க முடியாது அது சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கவர்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் டிபிஎஸ்பியில். இது வந்து என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் ஆர் லா. இப்போ அதில் எந்தாச்சும் அந்த 6 சட்டத்தில் ஏதாச்சும் ஒரு சட்டம் வந்து நம்ம மீறினோம்னா நம்ம கோர்ட்டில் போயிட்டு என்னோடய அடிப்படை உரிமை வந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கோர்ட்டில் போய் அப்பீல் கொடுக்கலாம், இந்த மாதிரி வந்து கேஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே வந்து எதுவும் வந்து என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் கிடையாது, ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இது வந்து லீகல் சாங்ஷன், லீகலாக வந்து இது வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன். டிபிஎஸ்பி ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. டிபிஎஸ்பி வந்து என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட்டு இது வந்து நேச்சுரல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து லீட் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎஸ்பின்றாங்க. அடுத்து இது முடிஞ்சிச்சு. அடுத்து லாஸ்ட்டில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. இன்னும் 1.10 அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 17 தான் அஃபிஷியல் லாங்குவேஜ். பார்ட் 17 ஆர்டிக்கிள் 343லேருந்து 351. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 7ஓட கியூப் 343. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஃபிஷியல் லாங்குவேஜோட ப்ரொவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 விதமாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னா 343 to 351 4 இதுவாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனியன் லாங்குவேஜ், ரீஜியனல் லாங்குவேஜ், ஜுடிஷியரி லாங்குவேஜ், டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். மொத்தம் 4 ஹெட்ஸ் இருக்குன்றாங்க. இதில் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி எப்போ கொண்டு வந்தால் 1955. 1955 உங்களுக்கு என்ன ஞாபகம், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான். அப்போ தான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க 1955ல். இதை வந்து ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா 1956ல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துச்சு. இது எதோட ரிசல்ட்டாக அந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி ரிப்போர்ட்டில் 1956ல் வந்துச்சுல, அதோட ரிசல்ட்டாக 1963ல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க.
இது வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த ஆக்ட்டு அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூனியனில் மீன்ஸ் எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜ் தெரியாதுல்ல, ஸோ ஹிந்தியோட சேர்த்து இங்கிலீஷையும் வந்து ஆட் பண்ணாங்க. ஈவன் ஆஃப்டர் 15 years இப்பயும் அதே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அஃபிஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 1967. இப்பயும் வந்து 15 years வரைக்கும் இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்த வந்து இப்பயும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து இது வரைக்கும் இங்கிலீஷ் வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது நம்ம நாட்டில். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967 வந்து கண்டினியூ இன்ஃபினிட்டினா இந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அப்படின்னு இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜ் பண்ணிட்டாங்க. இன்ட்ராஸ்டேட் அஃபிஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இங்கிலீஷ் வந்து பேசி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இனிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் மொத்தம் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்குது. 22 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து 8th schedule வந்து வச்சுருக்காங்க. Initially, the constitution recognized 14 regional languages which were included in 8th schedule. At present, 22 languages are recognized. First starting 14 இருந்துச்சு, இப்போ வந்து 22 ஆயிருக்கு. 8th schedule தான் லாங்குவேஜஸ் பற்றி எல்லாமே இருக்கும். ஸோ 22 ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு 2004 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புதுசாக ஒரு கேட்டகரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து மொத்தம் 6 லாங்குவேஜஸ்ஸு. என்னென்ன வருஷம் என்னென்ன லாங்குவேஜ்ன்றது ரொம்ப மெயின். 2004 வந்து தமிழ், 5 வந்து சான்ஸ்கிரிட், 8 வந்து தெலுங்கு. 2008 2 லாங்குவேஜ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு, கன்னடா. 2013 வந்து மலையாளம், 2014 வந்து ஒடியா. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், இதான் லாஸ்ட் பேஜ் முடிய போகுது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 3 எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி ஆல்ரெடி சொன்னோம்ல, ஆர்டிகல் 19 வந்து பிரசிடென்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவார் நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 ரைட்ஸ் மட்டும் எப்பயுமே சஸ்பெண்ட் ஆகாது. 2021 ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி 352 ஆர்டிக்கிள், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360 ஆர்டிக்கிள், ஸ்டேட் எமர்ஜென்சி 356 ஆர்டிக்கிள். ஓகே, பிரசிடெண்ட் வந்து எப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி கொண்டு வருவார்னா, ஒரு வாரோ இல்லை எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஆர்ம்டு ரிபெல்லியன் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது 352 நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. இன்டர்னல் எமர்ஜென்சியில் நமக்குள்ளேயே ஏதோ ஒரு கலவரம், அந்த மாதிரி எத்தனை வாட்டி நடந்திருக்குன்னா 3 வாட்டி நடந்திருக்கு. 1962, 1971, 1975. இதில் வந்து இன்டர்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்ம்டு ரிபெல்லியன் சொல்லிட்டு பேர் மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பிரசிடெண்ட் வந்து கவர்னர் வந்து சொல்லுவார் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, மீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதில் வந்து பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தெரியுதுன்ட்டா கவர்னர் வந்து சொல்லுவார் பிரசிடெண்ட் கிட்ட. உடனே வந்து பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார்னா பிரசிடெண்ட் ரூல் வந்து அறிவிச்சுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்னர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கே ரெப்ரசன்டேஷன். அந்த ஸ்டேட்டுக்கு வந்து எந்த ஒரு முடிவுனாலும் கவர்னர் தான் எடுத்துகிட்டு இருப்பார், ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும். Continuance of such emergency beyond 1 year, Article 352 in operation. ஒரு வேளை வந்து இன்னும் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைம்லேயும் வந்து பிரசிடெண்ட் ரூல் வந்து எடுத்துன்னு வரலாம். ஏன்னா அப்போ வந்து மொத்த நாடுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வாரோ ஏதோ ஒரு இதில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ஸோ அந்த டைமில் வந்து பிரசிடெண்ட் ரூல் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷன் எதுவும் வைக்க முடியல, அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் பிரசிடெண்ட் ரூல் கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசிடெண்ட் ரூலுக்கு வந்து 3 years தான். அதுக்குள்ளே எலெக்ஷன் வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி நார்மல் இதுக்கு வந்து கொண்டு வந்துடணும் ஸ்டேட்டை. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா, ஏதாச்சும் சேட்டை பண்ணி ஏதாவது ஒன்று சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா அப்பயும் வந்து கொண்டு வருவாங்க. கவர்ன்டு பை கவர்னர் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டோட சார்பில் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இங்கே வந்து இது பண்ணுவார். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ரூல் கொண்டு வந்தது வந்து பஞ்சாப் ஸ்டேட்டில் 1951 கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் டைம்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட் ரூல் வந்து எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா பஞ்சாபும் கேரளாவும் தான் அதிகமான டைம்ஸ். மொத்தம் எத்தனை வாட்டினா 9 தடவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், லாஸ்ட் டாபிக், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
ஆர்டிகல் 368 தான் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்ட் 20ல் வரும். எப்படி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணுவாங்க 2 ஹவுஸ்லேயுமே வந்து, அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ், அதாவது ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்துலேயும் வந்து பாஸ் பண்ணுவாங்க. 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், 3ல் 2 பங்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அவங்க ஓட் பண்ணி பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகி வர்ற பில் தான் வந்து அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் அமெண்ட்மெண்ட் வந்து ஏற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமாக அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பை பார்லிமெண்ட், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பை பார்லிமெண்ட், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பெஷல் மெஜாரிட்டின்றது 2/3 மெஜாரிட்டி தான், 3ல் 2 பங்கு ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். தேர்ட் வந்து எப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட விஷயத்தையும், அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே வந்து அவங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒத்துக்கணும். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பாதிக்கு பாதி ஸ்டேட்டாச்சும் ஒத்துக்குச்சுன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகும். அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன் லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு. இது வந்து எம்என் வெங்கடாச்சலையா கவர்மெண்ட் 2000ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷனல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து செட்டப் பண்ணாங்க. எந்த கவர்மெண்ட்னா எம்என் வெங்கடாச்சலையா கவர்மெண்ட் 2000ல். இது வந்து எதுக்காகனா கான்ஸ்டியூஷனோட ஒர்க்கை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு, மதிப்பாய்வு செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 3 மெம்பர் கமிஷன் எம்எம் புன்ச்சி, இவர் வந்து யாருன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். அவர் வந்து ஏப்ரல் 2007ல் அந்த கமிஷனுக்கு தலைமை தாங்கினார். எம்எம் புன்ச்சி. இதில் என்ன பண்ணாங்கன்னா, ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கமிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க. வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அப்புறம் அவங்களோட இன்டர் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக எம்எம் புன்ச்சி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன் ஏப்ரல் 2007 வந்து 3 மெம்பர் கமிஷன் வந்து ஒன்று வந்து உருவாக்குனாங்க. இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். இப்போ புக் பேக் பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் என்ன கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள், ப்ரியாம்பிளில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சாவரிங், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். ஸோ இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்சி, ஃபஸ்ட்டு எஸ்ஓ. ஃபஸ்ட்டு இறையாண்மை, நம்ம நாட்டு நம்ம ஆட்சி பண்ணுற தகுதி இருந்தால் தான் மற்ற எல்லாமே பாசிபிள். ஸோ அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு சாவரிங், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த ஆர்டரில் தான் வரும். How many times as a preamble to the constitution once of the India amended? ஒரே ஒரு வாட்டி தான். 42nd amendment 1976. சோஷியல், செக்யுலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 தான் வந்து ஆட் பண்ணாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. ஃபாரினர் கேன் அக்வயர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் த்ரூ நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்து அக்வயர் பண்ணலாம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்டு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி மட்டும் லீகல் ரைட். ஆக்சுவலாக அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கும். 44th amendment 1978ல் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து லீகல் ரைட்டாக மாறிடும். பார்ட் 12 ஆர்டிகல் 300A போயிடும். நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். என்னென்னா, பேரண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் இன்ஹெரிட்டட் பை தேர் சில்ட்ரன். இது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் வராது, மற்றபடி இந்த 3மே வரும். If the fundamental rights of Indian citizen are violated, they possess to right to have an access to Supreme Court of India. நம்மளோட அடிப்படை உரிமை வந்து மீறிச்சுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வரையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம், நம்ம கேஸ் போடலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட், அதான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிஆர் அம்பேத்கர் எதை சொல்லுவார்னா, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32 சொல்லுவார். நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு டிபிஎஸ்பியை சொல்லுவார். ஹவு கேன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பி சஸ்பெண்டட்? பிரசிடென்ட் வந்து ஆர்டர் பண்ணாரா, இல்லைனா இதான் நேஷனல் எமர்ஜென்சி டைமில் பிரசிடென்ட் ஆர்டர் பண்ணப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும். We borrowed fundamental duties from Russian constitution. Directive principles can be classified into socialist, Gandhian and liberal principles. Under which article financial emergency can be proclaimed? Article 360. Article 352 வந்து national emergency, 356 வந்து state emergency. The procedure of the amendment of the Indian constitution is given in Article 368 part 20 the amendment of the constitution. Which of the following committees or commissions made recommendation about the center-state relation? மொத்தம் 2 கமிஷனு, சர்க்காரியா கமிஷனும் ராஜமன்னர் கமிட்டியும் தான். சர்க்காரியா கமிஷன் வந்து 1983 நினைக்கிறேன். சர்க்காரியா கமிஷன் லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து
ராஜமன்னார் கமிட்டி, அது வந்து 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் தான். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட் ஆரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. கான்ஸ்டியூஷனோட கான்செப்டும் யூஎஸ்ஏ தான், ஃபண்டமெண்டல் ரைட்டோட கான்செப்டும் யூஎஸ்ஏ தான். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வாஸ் செலக்டட் அஸ் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இவர் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத் வருவார். நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட் வந்து November 26, 1949, கேம் இன் டு ஃபோர்ஸ் வந்து Jan 26, 1950. 5 ரிட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆர்டிகல் 32ல். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 51A, மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கும். 10 டியூட்டிஸ் வந்து 10 டியூட்டிஸ் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1976 காங்கிரஸ் பார்ட்டி அப்போது. அதுக்கப்புறம் 11th டியூட்டி வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002ல் வந்து லாஸ்ட்டில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. 51A வந்து 86th அமெண்ட்மெண்ட் 2002. அடுத்து மேட்ச்சு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, பிரியம்பிள் ஜவஹர்லால் நேரு, மினி கான்ஸ்டியூஷன் 42nd அமெண்ட்மெண்ட் 1976, கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் எந்த வருஷம்னா 2004ல் வரும். 2008ல் 2 லாங்குவேஜ் வரும். என்னென்ன லாங்குவேஜ்? கன்னடம், அப்புறம் வந்து தெலுங்கு. சான்ஸ்கிரிட் வந்து 5, அதான் எஸ்ஸு 5 மாதிரி இருக்கும். 2005 அதுவும் 5 அது மாதிரி வச்சுக்கோங்க. மலையாளம் வந்து 13, ஒடியா வந்து 14 லாஸ்ட்டாக. நேஷனல் எமர்ஜென்சி வந்து 1962. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.